அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு டீப் எமோஷனல் கனெக்ஷனுங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் லவ்வா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா இருக்கலாம், இல்ல செல்ஃப் லவ்வா இருக்கலாம். ஆக மொத்தம் லவ் அப்படின்னு சொன்னா எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்னஸ், கேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இதை பேஸ் பண்ணி இந்த லவ் இருக்கு. ஸோ சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம உடம்புல 2 விதமான கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறதுனால தான் அந்த லவ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் அண்ட் ஆக்சிடோசின். ஸோ இது ஃபீல் பண்ண இது நம்ம ரிலீஸ் ஆகும் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் கனெக்டடாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் லவ்வான்னு கேட்டீங்கன்னா அப்படி டக்குன்னு சொல்ல முடியாது. லவ் ஒரு 5 வகையான கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ரொமான்டிக் லவ், ஃபேமிலி லவ், ஃப்ரெண்ட்ஷிப் லவ், செல்ஃப் லவ், இல்லைன்னா வந்து அன்கண்டிஷனல் லவ், இந்த மாதிரி ஒரு 5 டைப் இருக்குங்க. ஸோ லவ் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு கம்மி பண்ணுதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இன்ஃபுல்லான ஒரு எமோஷனல் இருந்தோம்னா நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு அது உதவியா இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல க்ரோ ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல அதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்து லவ் தாங்க. ஸோ மொத்தத்துல லவ் பண்றவங்களும் சரி, இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கவங்க சரி, அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம லவ் வந்து எப்படி நம்ம வந்து பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு நம்ம காட்டணும், அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன் வந்து அடிக்கடி நம்ம பண்ணணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம அவங்கள பண்ணணும். அந்த லவ்ல வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறது சகஜம் தான். அப்படி பண்ணும்போது தான் பாண்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி செல்ஃப் லவ் ரொம்பவே முக்கியங்க. நீங்க வந்து லவ் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. Until bye from JKR.